ஒருத்தனுக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவனோட பைக் ரிப்பேர் போல், அவன் எங்கேயோ வெளியே போகணும் போல் அர்ஜென்ட்டாக. அப்புறம் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவன் கால் பண்ணுறான். ஒருத்தன் என்ன சொல்கிறான், மச்சான் என் பைக் எங்கள் அப்பா கொண்டு போயிட்டான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், மச்சான் என் பைக்கு தம்பி கொண்டு போயிட்டான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், பைக் அண்ணன் கொண்டு போயிட்டாங்க. இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், பைக் இருந்துக்கிட்டு ரிப்பேர் அப்படிங்க. லாஸ்ட்டாக ஒருத்தருக்கு கால் பண்ணுறான், மச்சான் பைக்கு நான் தான் வச்சுருக்கேன், நீ வீட்டிலே வெயிட் பண்ணு, நான் வந்து தரேன் அப்படின்னு வேகமாக கொண்டு வந்து கீ வந்து கொடுக்குறான். மச்சான் நீ அர்ஜென்ட் எங்கேயோ வெளியே போகணும்ல, போயிட்டு வா அப்படின்னு. அப்புறம் அவன் கேட்குறான், மச்சான் நீ எப்படா போவா அப்படின்னா, அப்படியே நடந்து போயிடா, அவனுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை நீ ஏறு, நான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்னு. அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டான், அப்பா எடுத்துகிட்டு போயிட்டான், தம்பி எடுத்துகிட்டு போயிட்டான், வண்டி பஞ்சரு அப்படிலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா. அவன் வீடெலாம் கிராஸ் பண்ணி தான் போகிறான். போகும்போது பார்க்கலாம் எல்லா பைக்கும் வீட்டில் தான் இருக்குது, யாருமே எடுத்துகிட்டு போகல. இதில் உங்களுக்கு என்ன தோணுது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஜென்யூனாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உசுரை கொடுக்குறவனா இருக்கணும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்குலாம் கிடச்சுன்னா வரோம். 10 ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவையில்லைங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போதும்.